ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க என்ன சமைக்கலான்னு யோசிச்சிருந்தேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் வந்து கீரை வந்து நிறையா இருக்குதுங்க. மணத்தக்காளி கீரை நல்லா தம்மன்னு அப்படியே பச்சை பசேன்னு நல்லா இருக்குதுங்க. சரி கீரையை வந்து பறிச்சிடலான்னு சொல்லிட்டு தாங்க வந்து பறிச்சிட்ருக்கிறேன். மணத்தக்காளி காயும் இருக்குதுங்க. சரி அது நாளைக்கு சனிக்கிழமை குழம்பு வச்சுக்கலாம், இன்றைக்கி வந்து கீரை பொரியல் செஞ்சு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா துணி கொண்டு வந்து கல் மேலே போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கீரையை வந்து செக் பண்ணேன். அப்புறம் கீரை வந்து பொரியலுக்கு வந்து 2 நேரத்துக்குமே நமக்கு தாராளமாக ஆகுங்க, 3 பேர்த்துக்கு. அது வந்து பொரியலுக்கு வந்து எல்லாம் கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டுங்க. அங்கங்கே கொஞ்சம் மணத்தக்காளி கீரை இருந்துச்சு. சரி அதையும் வந்து ஒட்டுக்கா கட் பண்ணி விட்டலாம். அப்போ தான் வந்து நாளைக்கு பொரியல் அடுத்தாப்படி செட்டு வரும்போதுமே நல்லா ஒட்டுக்கா எல்லாம் தணிஞ்சு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டேனுங்க. சரி கட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்ணையில் உட்காந்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையில் உட்காந்தாங்க வந்து பறிச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த மாதிரி திண்ணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி கிராமத்தில் இருக்க வீட்டில் மட்டும்தாங்க திண்ணெல்லாம் இருக்குது. நம்ம இதே வந்து சிட்டிக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டோம் அப்படின்னா திண்ணை இருக்கிறதில்ல, ஒன்றும் இருக்கிறதில்லைங்க. மனுஷங்க கிட்ட பேசுறது கூட கிடையாது. சொந்தக்காரங்களாக இருந்தால் கேட்டுக்குள்ளே, முக்கியமான சொந்தமாக இருந்தால் வீட்டுக்குள்ளே, தெரிஞ்சவங்களாக இருந்தால் அப்படியே ரோட்டோடு நின்று பேசிவிட்டு அப்படியே அனுப்பி விட்டுடுறாங்க. கிராமங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து திண்ணை வச்சு திண்ணையில் உட்காந்து எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு காலம். இப்போ இருக்கிற காலம்லாம் வந்து அது மாறி போயிடுச்சுங்க. இப்போ வந்து கீரை வந்து பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போடுறதுக்காக வந்திருந்தாங்க. சரி பாப்பாவை வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்கள எழுப்பி விட்டு சரி கீரை பறித்து வை நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோட்டத்துக்கு வந்து வேலை இருந்தது போயிட்டேங்க. தேங்காய் வந்து வெட்டி உழுகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து உடஞ்சி போச்சுங்க. சரி அதையும் கொண்டுட்டு வந்து சரி கீரையிலே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிராமத்தில் மட்டும்தாங்க ஃப்ரெஷ்ஷான கீரை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பொரித்து எல்லாமே செய்ய முடியும். தேங்காயை வந்து அந்த சில்லு எடுத்து அதை மிக்சியில் போட்டு 2 பல்ஸ் விட்டு எடுத்து அதை வந்து துருவின மாதிரி ஆயிடுச்சுங்க. கீரை கூட போட்டாச்சு. அப்படியே இலையும் வந்து அறுத்துட்டு வந்தாச்சுங்க. நானும் ஹஸ்பண்டும் வரும்போது இலை அறுத்துட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன சமையல் செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பல வேலைகளுக்கு நடுவில் நல்ல ஒரு விருந்தை சமைக்கலாம் அப்படின்னு நினச்சி சாப்பிட வேண்டியது திருப்தி. நம்ம எந்த அளவுக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு தான் வந்து வேலை செய்ய முடியுங்க. அதனால் வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன், மணத்தக்காளி கீரை பொரியல், ரசங்க, அவ்வளோதான் வந்து செஞ்சுருக்கேன். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய லென்த்து டயலாக் விட்ருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம வேலைக்கு கிளம்பியாச்சுங்க. அதாவது நம்ம தோட்டத்தில் வந்து தேங்காய் போட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க நம்ம சாப்பிட உட்காரும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அங்கங்கே வந்து வெட்டி போடும்போது போட்டாச்சு. இப்போ குடும்பமாக ஃபேமிலியாக சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயாச்சுங்க. பாப்பா அவங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தலையில் வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் இடுப்பில் வச்சுக்கிட்டேங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துக்கும் அள்ளி எடுத்து கொடுத்துட்டு இருந்தேங்க, சாக்கில் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு நடையாக நானும் வந்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா காற்றடிச்சாலுமே ஒரு மாதிரி உடம்புல வேர்த்து ஒரு மாதிரி சொனப்பு இல்லாமல் இருக்கும். சரி கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு எலுமிச்சம்பழத்தை பறிச்சு